இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம். அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா, பிரபல டைரக்டரான ரவிசங்கர் அவர்கள் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமாவில் வருஷமெல்லாம் வசந்தம் அப்படிங்கிற சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றவர் தான் ரவிசங்கர் அவர்கள். அந்த ஒரு படம் எல்லாருக்குமே ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம். இப்போ வரைக்கும் அந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும். குறிப்பாக அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் இப்போ வரைக்கும் உள்ள இளைஞர்கள்ட்ட நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரவிசங்கர் அவர்கள் பிரபல டைரக்டர்ஸான பாக்யராஜ் அவர்கள்ட்டையும் அசிஸ்டண்டா இருந்திருக்காரு. அதே போல விக்ரமன் அவர்கள்ட்டையும் அசிஸ்டண்டா இருந்திருக்காரு. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால தான் அவர் வருஷமெல்லாம் வசந்தம் அப்படிங்கிற பிளாக் பஸ்டர் படத்தை அவரால் கொடுக்க முடிஞ்சிச்சு. ஒரு நல்ல டைரக்டர் மட்டும் கிடையாது, ஒரு நல்ல ரிலீசிஸ்ட் அப்படிங்கிறதையும் அவர் நிரூபிச்சிருந்தாரு. சூரியவம்சம் படத்தில் ரோசா பூ பாடல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பாடல் இவர் தான் எழுதியிருந்தாரு. இப்படி தமிழ் சினிமாவில் டைரக்ஷன் சாங் அப்படின்னு எல்லாத்துலேயுமே கலக்கிக்கிட்டு இருந்த அவருக்கு அடுத்தடுத்த படங்கள் மிகப்பெரிய அளவில் சரியாக அமையல. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால அவர் விரத்தியில் இருந்தார். சென்னையில் உள்ள KK நகரில் தான் அவர் வசித்து வந்துட்டு இருந்தார். அண்ட் இந்த ஒரு நிலையில் KK நகரில் அவர் தூக்கு போட்டு இறந்திருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கு. இதை பார்த்து அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பயங்கரமான ஒரு ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சுபாவம் இல்லாதவர் ஏன் இந்த மாதிரியான ஒரு முடிவெடுத்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு. அவரோட ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல அந்த இறைவனை நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் கஞ்சா கருப்பு அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஆக்டர் வடிவேலுவை பற்றி ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இன்டர்வியூவில் அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருந்துச்சு. அதில் ஒன் ஆஃப் த கொஸ்டின் தான், நிறைய திரை பிரபலங்கள் ஒருத்தனை காட்டி அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டார், தான் பையிலேருந்து காசை எடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் கூட நீங்களும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு கஞ்சா கருப்பு என்ன சொன்னார்னா, வடிவேலு சாரை தானே சொல்கிறீங்க, ஏன் சுற்றி வளர்ச்சி கேட்குறீங்க, நேரடியாகவே கேளுங்க. ஆமாம், அவர் ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டார், அவர் எப்பயுமே அப்படி தான். நம்ம கடைக்கு கூட்டி போய் டீ குடித்தா கூட அங்கே அவர் 10 பைசா செலவு பண்ண மாட்டார். அதனால தான் அவர் நல்லா இருக்கார். அவர்கிட்டேருந்து யாருக்கும் இது வரைக்கும் காசு போனதே கிடையாது. அதனால தான் அந்த மனுஷன் நல்லா இருக்கார், இதுக்கப்புறம் நல்லா இருப்பார். ஏன்னா அவர் எப்பயுமே கொடுத்து பழகலை, நாம் கொடுத்து பழகிட்டோம். நாம் கொடுத்ததுனால இப்போ ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கோம். அவர் கொடுக்காததுனால தான் இப்போ ரொம்பவே நல்லா இருக்கார். அவரோட பழக்கம் இதுதான், அதை தான் எல்லாருமே சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். கஞ்சா கருப்பு அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் வடிவேலை பற்றி இப்படி சொல்லியிருந்த விஷயம் ரொம்பவே வைரலாக இப்போ சோசியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு. வடிவேலு அவர்கள் யாருக்குமே காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் சமீபத்தில் அவர் கூட நடித்த ராவ் அவர்களுக்கு உடம்பு முடியாமல் போனப்போ 10 லட்சம் ரூபாய் அவர் கொடுத்திருந்தாரு. ஸ்டார்டிங்கில் அவர் கூட அவர் வளர்றதுக்கு உதவியாக இருந்த நடிகர்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவலை. ஆனால் இப்போ பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருப்பாரோ என்னவோ. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.